ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம டோன்ட் கெட் க்ரஷ்ட் பை 67 தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்மளுக்கு வந்து 64 மணி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாட்டக்குள்ளே போனோம். செகண்டுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போயிடலாம். ஐயோ ஷிட், ஃபஸ்ட்டு போகும்போதே அடி வாங்கிட்டோமே. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து இந்த கேமோட பேசிக் கான்செப்ட் என்னதுன்னா, இந்த 67 வந்து நம்மளுக்கு வந்து வரும். அது இருக்கும்போது நம்ம உள்ளேயே இருக்கணும். ஒருவேளை நம்ம அங்கே இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம அதில் நெசங்கி நம்மளோட ஹெல்த் கம்மியாகும். ஒருவேளை இது 0 ஆகிடுச்சுன்னா நம்ம செத்துருவோம். ஓகே, நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த கேமோட கான்செப்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரோன்னு ஏற்கனவே கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே இந்த கேம் நான் விளையாடிருக்கேன். இது வரைக்கும் 71 ரீபர்த்தையும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டையும் அடுத்த வேர்ல்டுலேயும் போயிருக்கேன். அந்த வேர்ல்டில் ரீபர்த் பண்ணி 64 மணி ஆக்கி உங்களுக்காக நான் திருப்பி ஃபஸ்ட் ரெண்டு விளையாடுறேன். ஸோ அதுக்காகவாவது மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேமை நம்ம ரோப்ளாக்ஸ்லேருந்து தான் வருது. ஷிட், சைட்லேயே போய் நம்ம அடி வாங்குகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் பிளே விளையாடணும் போல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் ஐடி வந்து இட்ஸ் ரேல்ஸ் தேவ், என் கூட விளையாடணுன்னா மறக்காமல் இதை போட்டு ஃப்ரெண்ட் லிஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த 67க்கு வந்து நம்ம வந்து 3 வேர்ல்டு இருக்குது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் இருக்கோம். நான் செகண்ட் வேர்ல்டு வரைக்கும் போயிருக்கேன். ஆனால் அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஈஸியாக இருக்காது. ஏன்னா இங்கே வந்து நம்மளால் கொஞ்சம் இந்த இடத்த தாண்டி நம்மளால் போக முடியலன்னா நம்ம வந்து சைடில் ஒழிஞ்சிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அதில் வந்து அப்படி இருக்காது. சரி ஓகே, நம்மளுக்கு 1600 மணி கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ் ஷாப்புக்கு போய் நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இதுக்கு மேலே அடிச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது என்ன போன, இந்த சைடில் போகும்போது ஒன்று வருதே ப்ரோ, 1 மினிட். இந்த சைடில் போகும்போது என்னமோ கட்டையாக தெரியுதே ப்ரோ இங்கே போகிற இடத்துலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னதுன்னா, நம்ம இப்போது ஒரு இடத்துலையும் இந்த ஓட்டல் ஒளிடுறோம்ல, இந்த இடத்துல ஒளியும் போது இந்த இடத்துல நம்ம ஒளியும் போதுதான் நம்மளுக்கு வந்து இந்த சைடை காட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த சைடில் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் இருக்க போய் காட்டுறேன். இங்கே தான், இங்கே வந்து நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இதுங்கெல்லாம் காட்டாது. ஏன்னா என்ன ப்ரோ, இது கீக்குள்ளே இருக்கிறது தானே, இது காட்டு, இந்த சைட்லேயே போயிடலாமே ஒன்று தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஓட்டர் இருக்கா, ஆனால் இங்கே ஸ்ட்ரைட்டாக பாருங்களேன், அந்த ஓப்பனிங் பிளேஸே இல்லை. சரி ஓகே, இந்த கேம் வேணும் நான் மறக்காம. இந்த கேம் பேர் நான் திருப்பி சொல்லிடுறேன். டோன்ட் கெட் க்ரஷ்ட் பை 67. அதே மாதிரி டோன்ட் கெட் க்ரஷ்ட் பை பிரைன் ராட்ஸ்னு இருக்குது. அதையும் நான் அடுத்த வாட்டி விளையாடி காமிக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நான் இந்த கேம் பிளே விளையாடி காட்டிடுறேன். ஓகே வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1848 மணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் வந்துட்டு இருந்தால் போதும். ஏன்னா கேஷ் ஹெல்த்தெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு வந்து மணி தான் வேஸ்ட் ஆகும் தவிர அது யூஸ் இல்லை. ஏன்னா இதை வச்சு நான் வந்து ஃபயர் வேர்ல்டு கூட போயிருக்கேன். நம்ப மாட்டிங்கன்னா போய் காட்டுறேன். ஃபயர் வேர்ல்டு வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சைட்லேயும் ஒன்றுமே இருக்காது, பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து ஏற்கனவே நான் கொஞ்சம் ரீபர்த் பண்ணியிருக்கேன். அதனால் டாக்ஸிக் வேர்ல்டுக்கு போக முடியும்னு கேட்டா, இன்னும் நான் ஒரு ரீபர்த் பண்ணணும், அப்போ தான் என்னால் டாக்ஸிக் வேர்ல்டுக்கு போக முடியும். சரி ஓகே,
நம்ம வந்து முதல்ல இந்த வேர்ல்டில் வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5 கேமாவது விளையாட்டு தான் வந்து உங்களுக்கு காமிக்க முடியும். அப்போ தான் ஒரு அப்கிரேடன் சீசன் மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வேர்ல்டை மட்டும்தான் பார்க்க போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ அது வரைக்கும் பண்ணலாம் கைஸ். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் உங்களோட மம்மியை பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. யாருக்கெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்குமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த நேச்சர்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நேச்சர் வீடியோ போடலாம். இல்லை யாருக்கெல்லாம் ஹோம் டூர் பிடிக்குமோ அதையும் கேளுங்க, அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து ஏன் ப்ரோ மூவே ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து 67 பாஸ் பிளிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, நிறைய பேர் ஒரே இடத்துல பின்னாடி வருவாங்க. அப்போ ஒன்று போயிடுச்சே நீங்கள் போனீங்கன்னா அப்படியே பின்னாடி வரவங்களும் உங்களை நசுக்கிடுவாங்க. அப்படியே ஃப்ரெண்டில் தரலாம் திருப்பி நசுக்குவாங்க. அது மாதிரி உங்களோட ஃபுல் ஹெல்த்தும் போயிடும். அதே மாதிரி இந்த ஹெல்த்துலாவது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக எடுப்பாங்க. அடுத்த வேர்ல்டுக்கு போனோன்னா ஒரேடியாக நம்மளோட ஹெல்த் போயிடும். அதனால் நம்மளோட ஹெல்த் இன்க்ரீஸ் நானும் பண்ணி பார்த்தேன்னா அதுக்கு ஒன்றுமே ஆகலை. சரின்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா 471 கேட்குறாங்க. சரி, நம்ம எங்கே பண்ணியாச்சா? சரி வாங்க காய்ஸ், நம்ம வந்து போகலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து வேர்ல்டு 2க்கு போகிற மொத்தம் நம்ம இது வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 wins எடுத்தோமா. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வேர்ல்டில் 5 ரவுண்ட்ஸ் மட்டும் நம்ம போய் ஜெயிக்கலாம். ஆனால் நம்ம இந்த 5 ரவுண்ட்ஸ் போகிறதுக்கு இந்த ஸ்லோவான ஸ்பீடில் இங்கே தோக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இதில் ஒரு 1 இது மட்டும் வின் பண்ணிடலாம். ஓகே, சரி வாங்க. நம்ம இதில் வந்து நம்ம ஒரே ஒரு வின் தான் எடுக்கலாம். இன்னும் 2 வின்லாம் எடுக்கிறது ரொம்ப இம்பாசிபிள். தாண்டிடுவோமா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஹெல்த்து பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. நல்ல வேலை நம்ம இந்த ஒயிட் கார் 67 வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த பேரே வர மாட்டேங்குது. 67 வைக்கிறாங்க, ஆனால் பார்க்க 67 மாதிரியே தெரியல. என்னமோ ஒரு மனுஷன் பேயே வந்த மாதிரி இருக்குது. சரி, நம்ம இந்த 1 ரவுண்டோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம 3rd வேர்ல்டு வரைக்கும் போகிறது வரைக்கும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த வீடியோவும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரோப்ளாக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரோப்ளாக்ஸ் விளையாடுறவங்களாம் உங்களுக்கோட ஃபேவரட் கேம் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்சால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் பிளேயிங். டோன்ட் கெட் க்ரஷ்டு பை 67. சரி, பின்னாடி போகிறது ரொம்ப கஷ்டம், ஃபுல் ஹெல்த்தும் போயிடும். ஸோ இங்கே வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஸ்பீட் இன்க்ரீஸும் ஆகும் இங்கே வந்து. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து அந்த 3 வேர்ல்டோட பேரும் நான் சொல்கிறேன். வாங்க நான் வந்து காட்டுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பேர் வந்து ஸ்டார்டர் வேர்ல்டு. ரீபர்த் 0லேயே நம்ம போகலாம். ஃபயர் வேர்ல்டுக்கு வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு தான் ஃபயர் வேர்ல்டு. அதுக்கு ரீபர்த் வந்து 2 வேணும். டாக்ஸிக் வேர்ல்டுக்கு வந்து ரீபர்த் வந்து 5 வேணும். நம்ம ரீபர்த் பண்ணணுன்னா நம்ம ஒரு ரீபர்த் பண்ணணும். அது நம்ம அடுத்த பாட்டில் போகலாம். ஓகே, பை பை கைஸ். வீடியோ முடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. டாட்டா, பை பை, see you later.